சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள ஜரினாக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கீர்த்தனா. ஓட்டுநராக இருந்த இவரது கணவர் இம்மானுவல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். கணவன் இறந்த பின்னர் 2 குழந்தைகளையும் கீர்த்தனா கூலி வேலைக்கு சென்று காப்பாற்றி வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று கீர்த்தனா வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது அம்மா பசிக்குது என்று ஓடி வந்த 4 வயது மகன் பிளஸ்வேனை தனது மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு கீர்த்தனா சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சிறுவன் பிளஸ்வின் அடுப்பில் இருந்த எண்ணெய் சட்டியை விளையாட்டுத்தனமாக பிடித்து இழுத்து விட்டதாக தெரிகிறது. இதில் கொதிக்கும் எண்ணெய் கொட்டியதில் சிறுவன் பிளஸ்வினின் முகம் மற்றும் உடல் முழுவதும் வெந்து படுகாயமடைந்தார். பலத்த காயமடைந்த தனது மகனை தூக்கி கொண்டு கீர்த்தனாவும் உறவினர்களும் ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் சிறுவன். இங்கு மருத்துவர்கள் வர தாமதமானதால் உறவினர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சிறுவனை தூக்கி கொண்டு சேலம் 5 ரோடு அருகே உள்ள ராமலிங்கம் என்ற தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு சிறுவனின் சிகிச்சைக்காக தினமும் 35,000 ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த தொகையை தங்களால் கட்ட முடியாமல் அவதி உறுவதாகவும் தெரிவித்த கீர்த்தனாவும் அவரது உறவினர்களும் பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் உதவி கேட்டு வருகின்றனர். இன்னும் 10 அல்லது 15 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளதாகவும் தமிழக அரசின் உதவியை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் சிறுவனின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார். நாங்கள் இங்கே ஏற்காட்டில் இந்த மாதிரி ஜர்னாக்காடுன்ற ஏரியாவில் இருக்கோம். வீட்டில் மழை வந்ததுனால சரி சாப்பிட்றதுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் வெளியே போக முடியாதனால வீட்டிலேயே செய்யறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். தம்பி தூக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தனால நான் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இருந்தேன். சரி அங்கே எண்ணெயில் வேலை செய்யறதுனால அவனை கீழே இறக்கி விட்டுட்டதுனால அவன் இறக்கி விட்டதுனால அழுதுகிட்டே பக்கத்தில் இருக்கிற கரண்டி எடுத்து இப்படி தட்டிக்கிட்டு இருக்கும். அந்த எண்ணெய் அப்படியே தலையிலேருந்து கீழே வரையும் அப்படியே சாஞ்சிருச்சு. உடனே ஏற்காடு ஜிஹெச் போடும். ஏற்காடு ஜிஹெச்லேருந்து சேலம் ஜிஹெச்சுக்கு அனுப்புனாங்க 108 மூலிமா. அங்கே சேலம் ஜிஹெச்சுக்கு வந்ததுக்கு டாக்டருங்க வர லேட் ஆகும் அப்படின்னால தம்பி ரொம்ப வழியில் பிறந்ததுனால நாங்கள் இங்கே ப்ரைவேட்டுக்கு வந்துட்டோம். இங்கே அன்னையிலேருந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. இப்போ வென்டிலேட்டரில் இருக்கிறாரு. செயற்கை சுவாசத்தில் தான் இப்போ 2 நாளைக்கு இப்போ 2 லட்சம் ஆகிருக்குதுங்க சார். 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு 2 லட்சம் ஆகிருக்குது. அது வந்து லாங் ப்ராசஸ் தானாங்க சார். இப்போதைக்கு அது சொல்ல முடியாது. 50% குழந்தைக்குன்னு தீக்காயன்றதால இது ரொம்ப கிரிட்டிக்கலு அப்படின்றாங்க. செலவுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தாங்க சார். எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் மூலிமா எல்லாம் அப்ளை பண்ணால் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மூலிமா தான் இப்போ நாங்கள் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துட்ருக்கோம். அது வந்து கேரண்டியாக அவங்க சொல்லலைங்க சார். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். தீக்காயன்றதுனால ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிடும். டோட்டலாக வந்துட்டு சார் இன்னும் அதை பற்றி எதுவும், ஏன்னா எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி 6-7 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களால் முடியுமா அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட கேட்டாங்க. ஆமாம் சார். இது பார்த்துட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும் ஏன்னா எனக்கு தமிழ்நாடு அரசு சிஎம்மாக இருக்குது. எனக்கு கணவர் இல்லை, 2 குழந்தைங்க இருக்குது. என் கணவரும் புற்றுநோயால் இறந்ததுனால அவருக்கும் நிறையா லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணனால இப்போ எங்கிட்ட ஒன்றும் இல்லை. மக்கள் தான் வந்து எனக்கு இப்போ உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. சேலம் மக்கள் எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால் வந்து இதை பார்த்தா தமிழ்நாடு அரசு என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு உதவி பண்ணால் போதும்.